ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அவல் பொங்கல் ரெசிபி பார்க்கலாமா. இது வந்து நம்ம பச்சரிசி வச்சு செய்கிறது இல்லை, நம்ம அவல் இருக்கு இல்லையா, ரைஸ் அவல், அதை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒயிட் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிகப்பு அவல் இல்லைனா மில்லட்ஸில் கிடைக்குது இல்லையா அவல், அது கூட எடுத்து செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா அவல் ஊற வச்சோடனே நல்லா ஊறி வந்துடும். நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து பாயில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் லைட்டாக நான் சுடு தண்ணி மட்டும் வச்சு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அவல், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி மட்டும் வச்சுட்டு மீதி தண்ணியை எடுத்துருங்க. ஏன்னா அவளுக்கு வந்து குக் பண்ண ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது. தண்ணியை அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாத ஓரளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மீதி தண்ணியை எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவள் நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அவளுக்கு 1 கப் வெல்லம்ன்ற ரேஷியோவில் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நெய்லேயும் நீங்கள் தாளிப்பு கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடலெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் தான் கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளோவா எங்கள் வீட்டில் யாரும் நெய் லைக் பண்ண மாட்டாங்கன்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க பார்த்திங்கன்னா கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கா, நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட கழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ எடுத்து பவுலுக்கு மாத்திரம் இல்லையா, இந்த மாதிரி ஆகிடும். ஈவினிங் வரைக்குமே பொங்கல் கெட்டியாகாமல் இதே மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.